பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வதித்து தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம், சந்தோஷம், விடுதலை இருக்கும். அங்கே வேதனையே இருக்காது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டா. அல்லேலூயா. வேதனையான ஆசீர்வாதம் இருக்குதா? அப்போ கர்த்தர் கொடுக்கலன்னு அர்த்தம். லஞ்சம் வாங்கிறது, கைவிட்டு வாங்கிறது, மற்றவர்களை ஏமாற்றுகிறது, மற்றவருடைய பொருளை அபகரித்துக் கொள்கிறது, மற்றவருடைய பொருளை எடுத்துக் கொள்கிறது, இதெல்லாம் கடவுள் கொடுக்கல. அதெல்லாம் அழிந்து போகிற ஆசீர்வாதம். அது வேதனை தான். எப்படி சம்பாரிச்சோமோ, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பால் காசு பாலோட, தண்ணி காசு தண்ணியோட. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அவன் விற்று முடிஞ்சோன்னா அந்த மாதம் கணக்கு பார்த்த பிறகு அவன் தண்ணிக்குரிய பணத்தை வேற வழியில் செலவு செய்வான். எங்கேயாவது போயிடும் பணமெல்லாம். அப்போ நீதியாய், நேர்மையாய், உத்தமமாய், உண்மையாய் சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் நமக்கு நிலைச்சிருக்கும். மீதி எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பணமெல்லாம் போய்விடும். அதனால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இயேசுநாதர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், இயேசுநாதர் நமக்கு கொடுக்கணும். அதனோட வேதனையே இருக்காது. தவறான வழியில் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வேதனை, வியாதி, பயங்கரமான கஷ்டம், துன்பம், பாடுகள், உபத்திரவம், கண்ணீர், பிரச்சனை என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப உண்மையாய் சம்பாதிக்கிறது தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.